ஒரு என்னோட ரெகுலர் கஸ்டமர் இவங்க. இந்த saree கொடுத்து இதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஒரு ஆரி ப்ளவுஸ் போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அவங்க செலக்ட் பண்ண டிசைன் வந்து சிம்பிளான டிசைன் தான், பார்க்க நல்லா எலகண்டா இருக்கிற மாதிரி லுக் வைஸ் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் எப்படி போடலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோ போடுங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூப் பீடோ சுகர் பீடோ டியூப் பீடோ எடுத்துட்டு வி ஷேப் மாதிரி கொடுத்து கட் பண்ணி பெண்ட் பண்ணி நான் எடுத்து இது பண்ணியிருக்கேன். நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். இந்த சாரி கலருக்கு கான்ட்ராஸ்டா வந்து பாத்தீங்கன்னா டேப்லெட் வீடு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளவுஸ் கலர் வந்து நல்ல ஒரு பாட்டில் கிரீன் கலரு. ஸோ ஃபோன்ல வந்து டிஃப்ரெண்டா தெரியுது, ஆனா வந்து பாத்தீங்கன்னா நேர்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கான்ட்ராஸ்டான பாட்டில் கிரீன் கலரு. ஸோ அதுக்கு சாரி கலர் வந்து நல்ல கான்ட்ராஸ்டான நல்ல ஒரு பஞ்சு மிட்டாய் பிங்க் கலர் இருக்கு இல்லையா, நல்ல ஒரு பஞ்சு மிட்டாய் ரோஸ் கலர் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி கலர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாரி கலர்ஸ். ஸோ சாரி கலர்ஸ்க்கு தகுந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த டேப்லெட் கலர் பீடு டேப்லெட் பீடு வந்து அந்த கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளவர் புட்டாஸ் ஒர்க் மாதிரி தான் பார்க்க வந்து லுக் வைஸ் வந்து சிம்பிளாகவும் இருக்கும், அதே மாதிரி நல்ல எலகன்ட் லுக் வந்து சூப்பரா எலகன்ட்டா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும் புட்டாஸ் எப்படி போடுறோம்னு சொல்லிட்டு. ஒரு சுகர் பீடு டேப்லெட் பீடு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் பீடு, அதுக்கு மிடில் வந்து 3mm பீடு வந்து நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு சுகர் பீடு, அப்புறம் வந்து ஒரு டேப்லெட் பீடு, அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு கிராஸாக கொண்டு வரேன். ஸோ அந்த டிசைன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் இந்த அவுட்புட் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி ஒரு ப்ளவுஸோட அவுட்புட் வந்து நான் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். வீடியோ எண்டு வரையும் பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஆப்போசிட் டைரக்ஷன்ல சேம் அதே மாதிரி ஒரு சுகர் பீடு, அப்புறம் பிங்க் கலர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லெட் பீடு சுகர் பீடு, சேம் அதே ப்ரொசீஜர் அதே தாட்ல அதே மோட்டிவேட்ல நான் வந்து பண்ணியிருக்கேன். லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன் இல்லையா, ஸோ அதில் வந்து ஒருத்தவங்க வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா எனக்கு வந்து நான் வந்து சில்க் த்ரெட்ல ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப வந்து த்ரெட்டு வந்து கட் ஆகுது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம சில்க் த்ரெட்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பாக வந்து கட் ஆக தான் செய்யும். ரெண்டாவது வந்து நல்ல பிராண்டடான சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ணுங்க. நம்ம வந்து ஒரு சில்க் த்ரெட்ல நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து வேகமா வந்து புல் பண்ணி நீடில் வந்து வெளில எடுக்கக்கூடாது. மைல்டாக தான் நீடில் வந்து விட்டு நம்ம சில்க் த்ரெட் வந்து நம்ம எடுத்து ஒர்க் பண்ணுறோமோ செயின் ஸ்டிச்சோ போடுறோம்னா பொறுமையாக தான் நம்ம போடணும். ஏன்னா சில்க் த்ரெட்டை பொறுத்த வரையும் கட் ஆக தான் செய்யும். ரெண்டாவது டபுளாக வந்து சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ணுங்க, சிங்கிளாக வந்து யூஸ் பண்ணாதீங்க. சிங்கிளாக யூஸ் பண்ணால் கட் ஆகும், டபுளாக யூஸ் பண்ணால் கட் ஆகாது. ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆக சரியாகும். போக போக நீங்கள் பழகிக்கோங்க சிஸ்டர். ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் நான் எப்படி நான் கட் பீடு வச்சு டியூப் பீடு வச்சு நான் வந்து போடணும், அதே பேட்டர்ன் வந்து நான் எங்கிட்ட போடுறேன். இந்த சைடு ஆப்போசிட் டைரக்ஷனில் நான் போடுறேன். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா இப்போ இது ஓரளவு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் வந்து ஸ்டோன் ஒட்ட போகிறேன். திலகம் ஷேப்பில் உள்ள ஸ்டோனு மீடியம் சைஸ்
இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மீடியம் சைஸ். இதுக்கப்புறம் வந்து சைஸ் வந்து சின்னதா கிடைக்காது. ஸோ இது வந்து மீடியம் சைஸ்ன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. நான் கோல்டு கலர் திலகம் ஸ்டோன் வந்து நான் ஒட்ட போறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிசைனு. ஸோ இது எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஃப்ரேம்லயே வந்து பேக் நெக்கும் கொடுத்துருக்கேன், ஃப்ரண்ட் நெக்கும் கொடுத்துருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து பேக் சைடு அவ்வளவா புட்டாஸ் ஒர்க் இல்லாதனால நான் வந்து அந்த மாதிரி கொடுத்து போட்டிருக்கேன். ஸோ இவ்வளோதான். இந்த ஃப்ளவர் புட்டாஸ் மட்டும் தான் டிசைனாக நம்ம போடுறதுனால நெக்குக்கு. அதனால தான் வந்து நான் ஒரே ஃப்ரேம்ல வந்து நான் இன்சர்ட் பண்ணிட்டு டைம் சேவிங்காக நான் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து இதுதான். நான் இன்னும் ஸ்லீவ்ஸ் வந்து நான் போடல. ஸோ ஸ்லீவ்ஸ் இதே பேட்டர்ன் தான் வரும். ஸ்லீவ்ஸ் வந்து நான் கொஞ்சம் வந்து பார்டரை வந்து ஹைலைட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். ஸோ அதை போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நான் தனியாக ஒரு வீடியோவில் கொடுக்குறேன். இல்லைன்னா நான் வந்து போஸ்டரில் போடுறேன். ஸோ இவ்வளோதான் அந்த ஒர்க்கு. இந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.